வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கு, சந்தோஷம். ஆனா அதே சமயம் சிலருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. அப்படி நிராகரிக்கப்பட்டா அடுத்து என்ன பண்றது, எப்படி மேல்முறையீடு செய்யறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா. இன்னைக்கு தகுதி இருந்தும் ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டா அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம தரப்பு நியாயத்தை எப்படி சரியா அழுத்தமா எடுத்துச் சொல்றது வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. நம்மளோட நோக்கம் இது ஒரு ஹவ் டு மாதிரி மட்டும் இல்லாம, இந்த மேல்முறையீடுங்கிற சிஸ்டம் ஏன் இவ்ளோ முக்கியம்? அதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் என்ன? நாம தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கறதையும் சேர்த்து பார்க்கிறது தான். ஆமா, இது ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கணும். சரிதான். தகுதி இருந்தும் பணம் கிடைக்கலைன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒருத்தரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க எடுக்க வேண்டிய முதல் படி என்ன? எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ம். முதல் படி அவங்க கையில, அவங்க போன்ல தான் இருக்கு. அரசாங்கம் ஒரு விண்ணப்பத்தை நிராகரிச்சா, அதுக்கான காரணத்தை ரொம்ப தெளிவா ஒரு எஸ்எம்எஸ் மூலியமா அனுப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. பொதுவா அரசாங்கத்திலிருந்து வர்ற தகவல்கள் நேரடியா இல்லாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா. ஆனா இந்த எஸ்எம்எஸ் நிஜமாவே காரணத்தை தெளிவா சொல்லுதா, இல்ல உங்களுக்கு தகுதி இல்லைன்னு மொட்டையா வருமா? இல்ல. இதுதான் இங்க முக்கியமான விஷயமே. உங்க ஆதாரங்களின்படி காரணம் ரொம்பவே குறிப்பா தான் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் உள்ளது அப்படின்னு வரும். ஓ, இல்லனா உங்கள் பேரில் 4 சக்கர வாகனம் உள்ளது, அல்லது மாதம் 3600 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துகிறீர்கள்னு ரொம்ப ரொம்ப துல்லியமான காரணத்தை தான் எஸ்எம்எஸ்ல அனுப்புறாங்க. ஓகே, இப்போ புரியுது. இது ஏன் முக்கியம்னா, இந்த காரணம் தான் உங்க மேல்முறையீட்டோட அடித்தளம். நீங்க இந்த காரணத்தை தான் எதிர்க்க போறீங்க. சரி, அப்போ நமக்கு வர்ற எஸ்எம்எஸ்ல இருக்கிற காரணம் தப்புன்னு நமக்கு தோணுது. உதாரணத்துக்கு, உங்க பேர்ல கார் இருக்குன்னு எஸ்எம்எஸ் வருது, ஆனா நம்மகிட்ட காரே இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கு 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, நேரடியா ஆபீஸ்க்கே போய் மனு கொடுக்கறது, அதாவது ஆஃப்லைன் முறை. சரி, இன்னொன்னு, ஆன்லைன்ல நம்ம மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாவே அப்ளை பண்றது. முதல்ல இந்த ஆஃப்லைன் முறைய பத்தி பேசுவோம். நேரடியா போறதுன்னா எந்த ஆபீஸ்க்கு போகணும், யார பார்க்கணும்? உங்க பகுதியில இருக்கிற மகளிர் நல தனி வட்டாட்சியர் அலுவலகம், அதாவது தாலுக் ஆபீஸ்க்கு போகலாம். தாலுகா ஆபீஸ். ஆமா. இல்லன்னா வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓ ஆபீஸ்லயும் மனு கொடுக்கலாம். இந்த தனி வட்டாட்சியர் அப்படிங்கிறது யாரு? வழக்கமா இருக்கிற தாசில்தார் தானே அவர்? இது ஒரு நல்ல கேள்வி. இவர் வழக்கமான தாசில்தார் இல்ல. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காகவே பிரத்யேகமா நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஓ, அப்போ இதுக்காகவே ஸ்பெஷலா இருக்காங்க. ஆமா. அதனால உங்க கோரிக்கை நேரடியா சரியான இடத்துக்கு போய் சேரும். நேர்ல போறதுல இன்னொரு நன்மை என்னன்னா, அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். நம்ம சூழ்நிலைய நேரடியா விளக்க முடியும். அது சரிதான். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் இப்படி ஆபீஸா ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அங்கதான் ஆன்லைன் முறையோட முக்கியத்துவம் அதிகமாகுது இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் ஆன்லைன் முறையை பத்தி இவ்ளோ விரிவா நம்ம பேசணும். நம்ம கைபேசியில இருந்து இதை செஞ்சிட முடியுங்கிறது ஒரு பெரிய வசதி. ஆமா. ஆனா ஆன்லைன்ல மேல்முறையீடு செய்ய முயற்சி பண்றதுக்கு முன்னாடி 2 ரொம்ப முக்கியமான விஷயங்களை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். என்ன அது? முதல் விஷயம், இப்போதைக்கு இந்த ஆன்லைன் வசதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் திறந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி விண்ணப்பித்தவங்களுக்கு இது இல்ல. ஆமா, இப்போதைக்கு அப்படிதான் தகவல். அவங்க வேணும்னா அவங்க பகுதி அதிகாரி கிட்ட கேட்டுக்கலாம். 2வது, காலக்கெடு. டைம் லிமிட். ஆமா, உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதுக்கான எஸ்எம்எஸ் வந்த தேதியிலிருந்து சரியா 30 நாட்களுக்குள்ள நீங்க மேல்முறையீடு செஞ்சாகணும். ஒரு நாள் தாமதமானாலும் அந்த ஆன்லைன் போர்ட்டல் உங்களால பயன்படுத்த முடியாது. சரி, அப்போ இந்த 2 கண்டிஷனுக்கு உட்பட்ட ஒருத்தர் இப்போ ஆன்லைன்ல மேல்முறையீடு செய்ய போறார். அவரோட மொபைல்ல இதை எப்படி படிப்படியா செய்யணும்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல உங்க போன்ல இருக்கிற பிரவுசர்ல km.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் முகவரிக்கு போகணும். km.tn.gov.ingredients. சரி. உள்ள போனதும் ஒரு பக்கம் திறக்கும். அதுல விண்ணப்பதாரரோட பேர், அவங்க விண்ணப்பத்துல கொடுத்த மொபைல் நம்பர், அப்புறம் ரேஷன் கார்டு நம்பர் கேக்கும். இத சரியா டைப் பண்ணணும். அப்புறம் அடுத்து
கெட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் செஞ்சா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு 6 இலக்கத்துல ஒரு பாஸ்வேர்டு வரும். ஓடிபி வரும். ஆமா. அதுக்கு கீழ இருக்கிற பாக்ஸ்ல டைப் பண்ணணும். இது நீங்க தான் விண்ணப்பிக்கிறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. ஓகே, இப்போ லாகின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கட்டம் ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. இதுதான் மேல்முறையீட்டோட இதயம்னு கூட சொல்லலாம். உள்ள போனதும் குறை தீர்வு வகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பெரிய பாக்ஸ் இருக்குமே, அதுல என்ன எழுதணும்? அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாமே. இங்க வெறும் என் விண்ணப்பம் தவறுதலாக நிராகரிக்கப்பட்டது, சரி செய்யவும்னு 2 வரியில எழுதுனா உங்க மேல்முறையீடு நிச்சயம் ரிஜெக்ட் ஆயிடும். அப்போ எப்படி எழுதணும்? ஒரு அதிகாரி கிட்ட நேர்ல நின்னு உங்க தரப்பு நியாயத்தை எப்படி விளக்குவீங்களோ அந்த மாதிரி விளக்கமா எழுதணும். ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன், அப்பதான் எல்லாருக்கும் இன்னும் தெளிவா புரியும். கண்டிப்பா சொல்றேன். உதாரணத்துக்கு, அதிக மின் கட்டணம் காரணமா உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு வெச்சுப்போம். சரி. ஆனா உண்மையில உங்க வீட்ல ஒரு நோயாளிக்காக 24 மணி நேரமும் ஒரு மெடிக்கல் உபகரணம் ஓடிட்டு இருக்கு. அப்போ நீங்க அந்த குறிப்பு பகுதியில, மதிப்பிற்குரிய ஐயா, எங்கள் வீட்டில் பயன்படுத்தும் அதிக மின்சாரத்திற்கு காரணம் எனது மாமனார் பயன்படுத்தும் மருத்துவ உபகரணமாகும். அதற்கான மருத்துவச் சான்றிதழை இத்துடன் இணைத்துள்ளேன். எனவே எனது விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு விவரமா எழுதணும். ஆஹா, இது ரொம்ப முக்கியமான விளக்கம். நம்ம கதைய, நம்மளோட நியாயத்தை சொல்ற இடம் அது. அதேதான். சரி, இப்படி எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் அடுத்த படி. கரெக்ட். 5வது படி ஆவணங்களை பதிவேற்றம் செய்யறது. அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது. இதுதான் டெக்னிக்கலா பலருக்கும் கொஞ்சம் சவாலான பகுதியா இருக்கும். ஆமா, அந்த சைஸ், ஃபார்மேட்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆமா. குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் முதல் பக்கம், அப்புறம் கரண்ட் பில் ரெசீது, இதை எல்லாம் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இது கூட உங்க நிராகரிப்புக்கான காரணம் என்னவோ அதுக்கு எதிரான ஆதாரத்தையும் இணைக்கணும். உதாரணத்துக்கு, வருமானம் அதிகம்னு ரிஜெக்ட் ஆயிருந்தா வருமான சான்றிதழ் அப்லோட் பண்ணணும், அப்படிதானே? அருமை. அதுதான் விஷயம். வருமான சான்றிதழோ இல்ல நான் சொன்ன மாதிரி மருத்துவ சான்றிதழோ, உங்க கேஸ் என்னவோ அதுக்கு தகுந்த ஆதாரத்தை இணைக்கணும். ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் சரியான அளவுல, சரியான ஃபார்மேட்ல மாத்தி அப்லோட் பண்றது எல்லாருக்கும் எளிதா இருக்காது. இங்கதான் சேவை மையங்களோட பங்கு முக்கியமாகுது. சரிதான். டெக்னாலஜி ரொம்ப பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல உதவி செய்யறதுக்கு தான் சேவை மையங்கள் இருக்கு. அவங்க கிட்ட போனா சரியா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆன்லைன் முறைனாலும் ஒரு சின்ன ஆஃப்லைன் உதவி தேவைப்படலாம். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்க மேல்முறையீடு பதிவாகிடும். அருமை. இப்போ இந்த செயல்முறை ரொம்ப தெளிவா புரியுது. இதுல கவனிக்க வேண்டிய வேற ஏதாவது விதிகள் அல்லது நிபந்தனைகள் இருக்கா? அதாவது இத மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முறை மேல்முறையீடு செய்து அதுவும் நிராகரிக்கப்பட்டால் நீங்க மீண்டும் மேல்முறையீடு செய்ய முடியாது. ஓ, அப்போ ஒரே ஒரு சான்ஸ் தான். ஆமா. அதனால முதல் முறையே எல்லா ஆதாரங்களையும் சரியா திரட்டி அந்த குறிப்பு பகுதியில தெளிவா எழுதி விண்ணப்பிக்கணும். அவசரப்படவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் வாய்ப்பு தான் கடைசி வாய்ப்பு மாதிரி. சரிதான். சரி, இப்போ ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. திடீர்னு ஒரு மாசம் பணம் வரது நின்னுடுச்சுன்னா அவங்களும் இந்த மேல்முறையீட்டு முறையை பயன்படுத்தணுமா, இல்ல அவங்களுக்கு வேற வழியா? இது ஒரு நல்ல கேள்வி. திடீர்னு பணம் நின்றால் அது பெரும்பாலும் மேல்முறையீடு செய்ய வேண்டிய பிரச்சனை இல்ல. அது ஒரு தொழில்நுட்ப சிக்கலா இருக்கலாம். அப்படியா? ஆமா. முதல் வேலையா உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் கார்டு சரியா இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணணும். சில சமயம் கேவைசி அப்டேட் பண்ணாம இருந்தா கூட பணம் வருது நிக்கும். ஓகே, அப்போ அவங்க பேங்க தான் முதல்ல அணுகணும். ஆமா. பேங்க்ல எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா அப்புறம் தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரிகளை போய் பார்க்கலாம். இதுக்கும் மேல்முறையீட்டுக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. இது வேறொரு வழி. புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், விண்ணப்பத்துல கொடுத்த மொபைல் நம்பரை எப்பவும் ஆக்டிவா வச்சுக்கணும். அரசாங்கம் அனுப்புற முக்கியமான எஸ்எம்எஸ்களை தவற விடக்கூடாது. ரொம்ப சரி. அப்போ இந்த விவாதத்தை ஒரு முறை சுருக்கமா பார்த்துடலாம். ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டா பயப்பட தேவையில்லை. ஆமா. முதல்ல எஸ்எம்எஸ்ல காரணத்தை பார்க்கணும். 30 நாட்களுக்குள்ள ஆன்லைன்லயோ அல்லது நேரடியிலோ மேல்முறையீடு செய்யணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது குறிப்பா அந்த குறிப்பு பகுதியில நம்ம தரப்ப விளக்கமா எடுத்து சொல்லி அதுக்கான சரியான ஆதாரங்களை அப்லோட் பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். இதெல்லாம் சரியா? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த தகவல்கள் எல்லாமே ஒருத்தருக்கு எப்படி மேல்முறையீடு செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குது. ஆமா. ஆனா
இது நம்மள ஒரு ஆழமான சிந்தனைக்கு எடுத்துட்டு போனோம். ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்துல தகுதியற்றவங்கள நீக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க ஏன் தகுதியற்றவர்னு நாங்க நினைக்கிறோம்னு காரணத்தை சொல்லி, ம் நாங்க சொல்றது தப்புன்னு நீங்க நினைச்சா, இதோ உங்களுக்கான வழின்னு ஒரு தெளிவான பல வழிகளை கொண்ட ஒரு மேல்முறையீடு முறைய உருவாக்குது. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது, அது ஒரு குடிமகனுக்கும் அரசுக்கும் எப்படி மாத்துது? இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஒரு திட்டத்தை வெறுமனே ஆம் அல்லது இல்லைன்னு முடிச்சிடாம, இது போல ஒரு உரையாடலுக்கான வாய்ப்பை உருவாக்கும்போது, அது மக்கள் மத்தியில அரசாங்கத்தின் மேல அதிக நம்பிக்கையையும் ஒரு பொறுப்புணர்வையும் உருவாக்குதா? ம் நீங்க மேல்முறையீடு செஞ்சு ஒருவேளை அதுல தோத்து போனா கூட பரவால்ல, ஏன் தரப்ப கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கங்கிற எண்ணம் வருமா? இந்த செயல்முறை வெறும் பணத்தை விட பெரிய ஏதாவது நமக்கு கொடுக்குதா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.